சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். இன்று 115வது கூட்டம் வெற்றிகரமாக துவங்கிவிட்டது. முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும், இல்லை என்றால் ஒலி அளவை மட்டுப்படுத்திக் கொள்ளவும். நன்றி. இந்த மெய்நிகர் மேடையை தலைவர் அஜித் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் அஜித் அவர்களே, மெய்நிகர் மேடை உங்களுடையது. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இந்த 115வது கூட்டம், இந்த 115வது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து இன்னைக்கு எப்படிங்க கூட்டத்தை நடத்துறது? யாருமே எந்த பொறுப்புலையும். நான் குரலுடன் தொடங்குகிறேன். சரி வித்யாலட்சுமி அவர்களே, குரலுடன் இந்த கூட்டத்தை தொடங்குவோம். You'll need to unlock your iPhone first. நன்றி. எப்பொழுதுமே தமிழர்கள் மனதில் என்றும் நிறைந்திருப்பது திருக்குறள் தான். ஈரடி குறளால் பாரினை அளந்த சீர்மிகு திருக்குறள். இன்று செவிச்செல்வத்தை பற்றி கேள்வி என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எப்பொழுதும் நாம் அதிகமாக வாய்க்கே அதிக வேலை கொடுத்து கொண்டிருப்போம். உண்பது பேசுவது, உண்பது பேசுவது என்று. ஆனால் வள்ளுவர் சொல்வது வாயை விட காதுக்கு அதிக வேலை கொடுக்க வேண்டும் என்று. பல நேரங்களில் பார்க்க போனால் நாம் ஒன்றை சொல்ல நினைப்போம், அதற்குள் மற்றவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நாம் சொல்வதை கேட்கவே மாட்டார்கள். நாம் செவி புலனுக்கு அதிகமாக வேலை கொடுத்து கேட்க வேண்டும். அதுவும் நல்லவற்றை கேட்க வேண்டும். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். வாயை அதிகம் உண்பதற்கு பயன்படுத்துபவர்களை அவர்கள் வள்ளுவர் விலங்குகளுக்கு ஒப்பாக குறிப்பிடுகின்றார். செவிச்செல்வத்தின் சிறப்பை உணர்ந்தால்தான் மனிதன் என்ற நிலைக்கு விலங்கினத்திலிருந்து உயர்கிறார்கள் என்று வள்ளுவர் அழகாக குறிப்பிடுகின்றார். திடீரென்று இன்று திருக்குறள் புத்தகத்தை புரட்டினேன், இந்த குறள் கண்ணில் பட்டது. அதனால் நம்முடைய மன்றத்தில் சிறப்பாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று செவிச்செல்வத்தை பற்றி இன்று உரைக்கிறேன். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் என்ற அழகான குறள். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. யாராவது பேசுறீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு தயாரிக்கப்பட்ட பேச்சு யாரும் எடுத்துக்கல. கண்டிப்பா அடுத்த முறை நான் பேசுறேன். சென்ற வாரம் நடந்தது போல இந்த வாரமும் திட்டமிட்ட பேச்சு இல்லாமலே உடனடி பேச்சுடனே நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தலாம் அல்லவா? சரி, அப்போது உடனடி பேச்சு நெறியாளர் ஜேபி அவர்களை அழைக்கிறேன். வாங்க ஜேபி. நன்றி திரு அஜித் அவர்களே. சென்ற வாரம் நீங்கள் இல்லை என்று நினைக்கிறேன். சென்ற வாரம் போல் சுழற்சி முறையில் உடனடி பேஜை நடத்தலாம் என்று நினைக்கிறேன்.
முதலில் நான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதனால் நான் ஒரு சுற்று நடத்துகிறேன். அடுத்த சுற்று நீங்கள் யாராவது எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த சுற்றை நடத்துங்கள். அடுத்து ஒரு சுற்று நடத்தலாம். 3 சுற்றுகள் அல்லது முடிந்த நேரத்தை பொறுத்து நடத்துவோம். சிறப்பாகத்தான் இருக்கும். அடுத்த வாரத்திலிருந்து நம் தயாரிக்க பேச்சு கண்டிப்பாக நடத்தலாம். உடனடி பேச்சு அனைவருக்கும் தெரிந்த விதிதான். ஏன் உடனடி பேச்சு நெறியாள்கை இது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை சார்ந்து கேள்விகளை கேட்க வேண்டும். என்ன கேள்விகள் கேட்கப் போகிறோம், யாரை கேட்கப் போகிறோம் என்று யாருக்குமே தெரியாது. உங்களுடைய சமயோஜித புத்தி கூர்மையை பயன்படுத்தி உடனடியாக அந்த கொடுக்கப்பட்ட 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 கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும். 1 முதல் 2 நிமிடங்கள் வரை நீங்கள் பேசலாம். அதற்கு தகுந்த மாதிரி ஓட்டுக்கள் அளிக்கப்படும். நன்றி. இன்று நேர கணக்கீட்டாளர் பதவியை பொறுப்பை ஏற்க ஏதேனும் தயாராக இருக்கிறீர்களா? எனக்கு அந்த மஞ்சள் பச்சை அட்டை இல்லை. நேர கணக்கீடுக்கான செயலி என்னிடம் இல்லை. யாரிடமாவது இருக்கிறதா? இல்லை, நான் வேறு கருவியில் இன்று இணைந்திருப்பதால் என்னிடமும் அந்த செயலி இல்லை. நன்றி. நேர கணக்கீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னிடமும் செயலி இல்லை. கருவி இல்லை என்றால் பரவாயில்லை. நீங்கள் ஒன்றை காட்டினால் 1 நிமிடம், 1.5 காட்டினால் 2 நிமிடம், 2 காட்டினால் 2 நிமிடம் என்று எடுத்துக்கொள்வோம். சரி, அப்படியே செய்து விடுவோம். 5 விரல்களையும் காட்டினால் நிறுத்து போதும் என்று அர்த்தம். இது 1, இது 1.5, இது 2. நன்றி நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இன்று நான் எடுத்துக்கொண்ட மையக்கருத்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள், அதை பற்றி தான் ஒரு மையக்கருத்தாக எடுத்துக்கொண்டுள்ளேன். முதல் கேள்வி, கைபேசி இல்லாமல் ஒரு நாள் இருந்து பாருங்களேன் அஜித் அவர்களே. கைபேசி இல்லாமல் ஒரு நாள், இது ரொம்ப கனவாவே இருக்கு. என்னைக்காவது காலை எழுந்தவுடன் கைபேசியை தொடாமல் வேற எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா எப்படியோ முதல்ல நம்ம தேடுவது கைபேசியாக தான் இருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு வார காலமாக அதை கொஞ்சம் காலை எழுந்தவுடன் தொடாமல் காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு என் மகளை பள்ளிக்கு அழைத்து பேருந்து நிறுத்தம் வரை கொண்டு விட்டு அதுவரையாவது தொடாமல் இருக்கலாம் என்று நினைத்து இப்போது ஒரு வாரமாக அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் இப்போது எது இல்லாமல் இருக்கிறோமோ இல்லையோ, கைபேசி இல்லாமல் எங்கேயோ போனோம்னா ஏதோ தொலைத்து விட்டு போறது மாதிரி, கையில ஏதோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ தொலைத்து விட்ட ஞாபகமாகவே இருக்கிறது. இன்னொன்னு, இது சிறு கதையோ ஏதோ இதுல கேட்ட ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன ஆக வேண்டும் என்று ஆசிரியர் கேட்கும்போது இந்த குழந்தை நான் கைபேசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சான். ஏன்னு கேட்கும்போது, என் அப்பா எப்பவுமே கைபேசியுடன் சிரித்து கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா அதே மாதிரி என் அம்மாவும் காலை எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை கைபேசியுடன் இருக்கிறார், என்னுடன் எந்த நேரத்தையும் செலவழிப்பதில்லை. கைபேசியாக இருந்தாலாவது என்னுடன் நாள் முழுவதும் இருப்பார்கள் என்று சொன்னதாக ஒரு கதை கேட்டேன். அதிலிருந்து அது ரொம்ப என்னை மனதை பாதித்தது. எப்படியாவது இதை தூர வைத்து விட்டு நம் உறவுகளோடு, வீட்டில் இருப்பவங்களோட நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் அது இன்னும் நடைமுறை 100% செயல்படுத்த முடியவில்லை. அதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நன்றி. நன்றி அஜித் அவர்களே, அருமையான பதிவு. எனது மகன் பக்கத்து அறையில் தான் இருக்கிறான். அவனை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால்
குறுஞ்செய்தியில் தான் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும், நேரடியாக அறைக்கு செல்ல முடியாது. அதுதான் இன்றைய இயல்பான சூழ்நிலை. ஆஹ், நான் சொல்வதை அனைவரும் அறிந்திருப்பார்கள் என நினைக்கின்றேன். நன்றி. அடுத்த கேள்வி. இப்பொழுது ஏனோ எல்லாவற்றிற்கும் செயலி வந்து விட்டது. பட்டனை தட்டிவிட்டால் 2 தட்டுல இட்லியும் காப்பி கையில் வந்துடணும் அப்படின்னு ஒரு என்னைக்கோ வந்து என்எஸ் கிருஷ்ணன் ஐயா எழுதினாரு. அது வந்து யதார்த்தம் இன்றைய நிலைமை. அப்படி பட்டனை தட்டிவிட்டால் செயலி மூலம் சாப்பாடு கையில் வரும் காலத்தில் வீட்டு சாப்பாடின் நிலைமை என்ன? வித்யாலட்சுமி அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். நல்ல கேள்விதான் கேட்டீர்கள். ஏனென்றால் இப்பொழுது அந்த செயலியில் எல்லாரும் உணவை கேட்டு அதில் ஆர்டர், தயவு செய்து மன்னிக்கவும், ஆர்டர் என்பதற்கு தமிழில் தெரியவில்லை. அந்த அளவிற்கு நாம் மோசமாக இருக்கிறோம் தமிழ் சொற்களை பயன்படுத்தாமல். அந்த செயலியை பயன்படுத்தி உணவை கேட்டு பெறுகின்றார்கள், வாங்கி பெறுகின்றார்கள். அது மட்டுமல்லாது இரவு பகல் எந்தெந்த நேரம் எந்த தடையும் இல்லை, அந்தந்த நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும் என்ற அளவே இல்லாமல் பகலாயினும் இரவாயினும் நடு ஜாமத்திலும் கூட அந்த செயலியில் உணவை வாங்கி உண்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதிலும் அமெரிக்காவில் பல இடங்களுக்கு செல்லும் போது பார்த்தால் நமக்கெல்லாம் அந்த 3 மணி 4 மணிக்கு நாம் மதிய உணவு முடித்திருப்போம். ஆனால் போகும் இடங்களில் இந்த பெரிய கடைகளில் எல்லாம் எப்பொழுதும் உண்டு கொண்டே இருப்பார்கள். இது ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் எப்பொழுதும் வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் வள்ளுவரைதான் மறுபடியும் நான் துணைக்கு அழைக்க வேண்டியிருக்கின்றது. நாமே சமைத்து உண்பது நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. தனக்கு எது தேவையோ அதை மட்டும் தேவையானதை அளவாக உண்டால்தான் நல்லது என்பதுதான் அவருடைய கருத்து. அதை இன்று யாருமே செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. காலம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இன்று நமது குழந்தைகள் வீட்டில் சாப்பாடு இல்லை என்றாலோ பெற்றோர்கள் இல்லை என்றாலோ கவலைப்படுவதே கிடையாது. எங்களுக்கு செயலி இருக்கின்றது என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். நாமும் அந்த வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி, அருமையான பதிவு. அடுத்த கேள்வி. தன்னைத்தானே படம் எடுக்கும் போது மனிதர்கள் காட்டும் சிறப்பு முகபாவனை. தன்னைத்தானே படம் எடுப்பதுன்னு ஆங்கிலத்தில் செல்ஃபி என்று கூறுவார்கள். அதை எடுக்கும் பொழுது சிறப்பான முகபாவனைகளை என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன மோகன்ராஜ் அவர்களே? உங்களுடைய நேர கணக்கினை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதில் நீங்களே கணக்கிட்டுக் கொள்கிறீர்களா? நானே கணக்கிட்டுக் கொள்கிறேன். நன்றி. மிக சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். கைபேசி வந்தவுடன் இந்த கைப்பழக்கம் தானாக தொடங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். முன்னொன்றும் பின்னொன்றுமாக வைத்து பலவித சமிஞ்ஞைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சின்னஞ்சிறார்களும் பதின்பருவத்தினர்களும் தன்னை பார்த்து கொள்ளும் நேரம் அதிகமாக பாவனைகள், மிக வித்தியாசமான பாவனைகள் இதெல்லாம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது குழுவாக இருக்கும்போது எப்பொழுதுமே ஆ ஓ என்று சைகைகள் இது பிரபலமாக இருந்த காலம் ஒன்று. இப்போது தன்னைத்தானே பார்த்துக் கொள்வதில் ஒரு அலாதி பிரியம் இந்த சிறார்களுக்கு. அப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது எத்தனை முறைதான் அதே கோணத்தில் உங்களை பார்ப்பீர்கள்? ஒரு வித்தியாசம் வேண்டும் அல்லவா? அதற்காக ஆ ஓ என்று ஆரம்பித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதுவே பிடித்து போய் அதுவே இந்த தலைமுறைக்கு ஒரு தேவையே இல்லை. அவர்களே ஒன்றை உருவாக்குவார்கள். 6, 7 என்று உருவாக்கினார்கள், 7, 8 என்று உருவாக்கினார்கள். இதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று தோண்டி தூவி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை என்பதுதான் அதன் சிறப்பம்சமே. அப்படி ஆரம்பித்து அப்படி செய்யப்படும் விஷயம்தான் இந்த செல்ஃபி மோட் எனும் விஷயம் என்று நினைக்கிறேன். இதில் தன்னைத்தானே அழகாக எடுத்துக்கொள்ளும் விஷயம் ஜீரணித்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்களை அசிங்கமாக ஒரு கோணத்தில் உருவாக்கி எடுத்துக்கொள்வது ஏன் என்று இன்னும் புரியவில்லை. சாதாரணமாக தன்னிச்சையாக செய்யும் செயல்கள் பரவாயில்லை. விரலை வாய்க்குள் வைத்து இழுத்து ஆ என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை முகக்கவசம் போல் முன்னுரையாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் குழுமங்களில். அது எப்படி, ஏன் என்று எனக்கு புரியவில்லை.
இது மனிதத்தின் அகோரத்தை வெளிக்கொணரும் ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்படி நாம் அடுத்தவர்களின் துன்பங்களை கண்டு ரசிக்கிறோமோ அப்படித்தான் நம்மை நாமே துன்பப்படுத்தி கொண்டு அதை ரசிக்க முயற்சிக்கும் முயற்சியாகத்தான் இத்தகைய செல்ஃபி படங்களை நான் பார்க்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி மோகன் அவர்களே. துன்பப்படும் போது ரசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலவர்கள் இறந்தவர்களுடன் சேர்த்து இந்த தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் கலாச்சாரமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். நன்றி, அருமையான பதிவு. இன்னொரு சுற்று சொல்லலாமா? சொல்லலாம். நானே இன்னொரு சுற்றும் செல்கிறேன். அடுத்தவர் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. ஒரு சுற்றுக்கும் வெற்றியாளர்களை அறிவிக்க போகிறோமா அல்லது கடைசியாக இல்லை, வைத்துக் கொள்வோமா? கடைசியில் அறிவித்து விடலாம். சரி, இன்றைய இந்த சுற்றில் அனைவருமே தகுதி பெறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ம். ஏனென்றால் இந்த சமிஞ்ஞை சரியாக புரிந்திருக்காது என்று நினைக்கிறேன். இது 1 நிமிடம், இது 1.5 நிமிடம், இது 2 நிமிடம் என்பது புரிந்திருக்காது என்று நினைக்கிறேன். அஜித் அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும், வித்யா அவர்கள் 1 நிமிடம் 34 நொடிகளும், மோகன் 1 நிமிடம் 55 நொடிகளும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த புரிந்திருக்காது, இந்த குறியீடு புரிந்திருக்காது என்பதால் அனைவருமே தகுதி பெறுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். நன்றி. அடுத்த கேள்வி. கூகுள் மற்றும் சாட் ஜிபிடி சொல்வதை கேட்பதா, அம்மா சொல்வதை கேட்பதா? வித்யாலட்சுமி அவர்களே. யாருடைய அம்மா என்று எடுத்துக்கொள்வது? உங்கள் அம்மா என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் குழந்தைகளுக்கு கேட்ட கேள்வியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். சரியான கேள்வி. இன்றைய தலைமுறையினரை தொடர்புபடுத்தி மிக அருமையான கேள்வி. நாம் குழந்தைகளுக்கு, குறிப்பாக 10 வயதில் உள்ள அந்த பருவத்தில் உள்ளவர்களுக்கு நாம் ஏதாவது சொன்னால் அதை கேட்பதே. நாமெல்லாம் பெற்றோர்கள் சொல்வது பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ பயத்தினாலோ நாம் அப்படியே கேட்டுக்கொண்டோம். ஓரளவு பின்பற்றியும் நடந்தோம். ஆனால் இன்று ஏதாவது ஒன்று சொன்னால் ஏன் என்கிறார்கள். ஆனால் உடனே அவர்கள் அதில் இணையத்தில் சென்று கூகுளிலோ செயற்கை நுண்ணறிவிலோ கேட்டு அதை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு வழியில் நேர்மறையாக இருந்தாலும் பல நேரங்களில் அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய தகவல்கள் அவர்களுக்கு கிடைப்பதால் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி நம்மை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சில தேவையற்ற விஷயங்கள், தகவல்கள், கருத்துகள் எல்லாமே அவர்களுடைய மூளைக்குள் திணிக்கப்படுகிறது என்பதை யாருமே மறுக்கவே முடியாது. சமீபத்தில் அமெரிக்காவில் தற்கொலை செய்து கொள்வது எப்படி என்று பெற்றோர்கள் இல்லாத பொழுது ஒரு 10 வயது மாணவன் செயற்கை நுண்ணறிவிடம் கேட்டு அந்த வழிமுறைகளை பின்பற்றி அவன் இறந்தே விட்டான். அது NBC செய்தியிலேயே நான் பார்த்தேன். அதன் பின்பு பெற்றோர்கள் வழக்கு தொடர்கிறார்கள் செயற்கை நுண்ணறிவை குறித்து. அது யாருடைய தவறு? பெற்றோர்களுடைய தவறா, இந்த சமுதாயத்தின் தவறா என்பது பட்டிமன்றத்திற்கான கேள்வியாக கொள்ளலாம். ஆனால் இந்த போக்கு, அந்த செயற்கை நுண்ணறிவையே நாம் பின்பற்றி அதை சார்ந்து வாழ்வது என்பது குறைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவை பயன்படுத்தி மற்றவர்கள், குடும்பம், அந்த மாதிரி ஒரு இணைப்பு அதிகம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி. அருமையான ஒரு நிகழ்வை கூறினீர்கள். வருந்தத்தக்க நிகழ்வுதான். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடராமல் பார்த்துக்கொள்வது சமூகத்தின் கடமை என்று சொல்லிவிட்டு நகர்ந்துவிட முடியாது. முதலில் பெற்றோர்களின் கடமை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அப்புறம்தான் சமூகத்தின் மேல் நாம் சொல்ல முடியும். நன்றி, மிக அருமையான பதிவு. அடுத்த கேள்வி. சுற்றுலாவிற்கு செல்வது என்பதே மிக கடினமான விஷயம் இந்த காலத்தில். அப்படி சுற்றுலாவிற்கு திட்டமிடும் போது ஏற்படும் குழப்பங்கள் உங்களுக்கு அனுபவத்தில் உள்ளதா அஜித் அவர்களே? இருந்ததா? சுற்றுலாவுக்கு புறப்படும் போது உள்ள குழப்பம் என்னன்னா, இப்போதைக்கு சுற்றுலாக்கு திட்டமிடும் போது நாங்கள் மட்டும் திட்டமிடுவதில்லை. என் மகளுக்கு தோழி, அவர்களுடைய குடும்பம், யாரை கூட்டிட்டு போனா அங்க சுற்றுலால என் மகள் மகிழ்ச்சியாக இருப்பாள், இல்லைன்னா நம்மளை தொந்தரவு பண்ணாம இருப்பான்னு யோசிச்சு அதுக்காக திட்டமிட வேண்டியது இருக்கு. அதனால என்னன்னா,
நிறைய சுற்றுலாக்கள் திட்டமிடுவதே இல்லை. ஏன்னா நமக்கு வசதியான நேரத்தில் மற்றவர்களுக்கும் வசதியான நேரமாக இருக்காது. இல்லைன்னா ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக ஒவ்வொரு சுற்றுலாவுக்கு திட்டமிடும் போதும் இருக்கும். அதன் பிறகு வழக்கம் போல எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனை தான், நமக்கு அலுவலகத்தில் பணி அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு விடுமுறை நாட்களில் நமக்கு அதிக வேலைகள் இருக்கும், அல்லது குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது வகுப்புகள் இருக்கும். இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து இப்போது அவள் ஒரு 10 வயது தாண்டிய பிறகு சுற்றுலா திட்டமிடுவதே அவர்களுக்கு என்ன தேவைங்கிறத யோசிச்சுதான் திட்டமிடுவது மாதிரி இருக்குது. அதனால அந்த திட்டம் விட்டுறது. அதனால இப்போ நான் எங்கேயுமே வரலன்னு சொல்லிடுறதுனால நம்மளுக்கும் நம்மளுடைய சுற்றுலா திட்டங்கள் எல்லாம் ரொம்ப யோசனையாக தான் இருக்கிறது. அது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கு. இப்போ எங்கேயாவது போகணும்னாலே அது ஒரு கடினமான பெரிய திட்டப்பணி போல திட்டமிட வேண்டிய காலகட்டத்துல உட்கார வேண்டியது இருக்கு. அது எல்லாமே கடினமா தான் இருக்கு. இது எப்பவும் இல்லை, இப்போ கடந்த சில வருடங்களாகவே இது கடினமான ஒரு பணியாக தான் இருக்கிறது. நன்றி ஜேபி அவர்களே. அனைவரும் அனுபவப்பட்டிருப்போம் என்று நினைக்கிறேன். நன்றி. அருமையான பதிவு. அடுத்த கேள்வி, எங்க காலத்துலலாம் இப்படி இல்லப்பா அப்படின்னு ஆலோசனை என்ற பெயரில் சொற்பொழிவு ஆற்றுகின்ற பெரியோர்கள் பற்றிய உங்களின் கருத்து. வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே. உண்மை என்னவென்றால் எனக்கு அத்தகைய அனுபவம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது அது இம்சையாக இருந்தாலும் இப்போது அது இன்பமாகத்தான் தோன்றுகிறது. என் பிள்ளைகளிடம் 2 வார்த்தைகள் ஆரம்பித்தவுடன் போதும் என்று நிறுத்தி விடுவார்கள். ஒன்று, நம்மிடமே போதும் என்று சொல்லிவிடுவார்கள். இல்லை என்றால் கேட்பது போல் பாவித்திருப்பார்கள். ஒன்றும் அவர்கள் செவிகளுக்குள் செல்லாது. நாமெல்லாம் 15 நிமிடம் அவர்கள் பேசிய பின்புதான் இன்னும் எவ்வளவு நேரம்தான் பேசுவார் என்று யோசிப்போம். இவர்கள் 10 வார்த்தைகள் கூட கேட்க தயாராக இல்லை. அவர்கள் ஆரம்பித்து கேட்கும் கேள்விகள் நம்மை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி, சுற்றாரை பற்றி இப்படி போய்கொண்டே இருக்கும். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், நாமும் பதில் சொல்லிக் கொண்டே இருப்போம். அது நல்லதென்று சொல்லவில்லை. இருப்பினும் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொறுமை நமக்கு இருந்தது. இன்றைய குழந்தைகளுக்கு அது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சில சுவாரஸ்யமான மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். வித்யாலட்சுமி சொன்னது போல் செவிகளுக்கு சற்று வேலை கொடுத்து கேட்க தயாராக இருந்தால் உங்கள் மனதில் நிரம்பும், பின்பு அது அறிவாய் வளரும். அதற்கு நாம் வாய்ப்பு தர வேண்டும். முதல் முறையாக நான் சென்னை வானொலி நிலையத்தில் ஒரு நேர்காணலுக்காக சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் அவர்கள் என்னை ஒரு தேர்வுக்கு அழைத்திருந்தார்கள். நீங்கள் ஏன் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று. ஓர் அறையில் சென்று அவர்கள் கொடுத்த படிவத்தை படிக்க வேண்டும். அதில் இருந்த வாக்கியங்களை படிக்க வேண்டும். அதை வைத்து உங்கள் உச்சரிப்பை வைத்து நீங்கள் வர்ணனையாளராக இருப்பதற்கு தகுதி உண்டா என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். நான் சென்று அந்த அறையில் அமர்ந்த போது ஒன்றுமே யார் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது. அத்தகைய அறை. நீங்கள் படிக்க வேண்டும், அவர்களுக்கு அது கேட்கும், ஆனால் உங்களால் அவர்களை பார்க்க முடியாது. அப்போது நுனி நாக்கில் சொல்லணும் தம்பி என்று ஒரு குரல் என் காதில் கேட்டது. அது இன்றளவும் எனக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த உச்சரிப்பின் மகிமையை எனக்கு உணர்த்திய குரல் அது. அப்படி நீங்கள் கண்ணையும் வாயையும் மூடிக்கொண்டு காதை திறந்தால் உங்கள் அறிவு வளரும் என்று பெரியவர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது நான் படித்த பாடம். நன்றி ஜேபி அவர்களே. நன்றி மோகன் ராஜ் அவர்களே. மிகவும் சிறந்த கருத்தை கூறினீர்கள். இன்றைய காலத்து பிள்ளைகளிடம் நாம் ஒன்றை சொன்னால் அவர்கள் கேட்கும் நிலைமையில் கூட இல்லை. என்ன சொன்னேன் என்பது 3 முறை சொன்னால்தான் என் பையனுக்கெல்லாம் நான் ஏதோ சொல்ல வருகிறேன் என்று தோணும். அதுக்கப்புறம் தான் செவியை கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார்கள். அந்த நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். அருமையான பதிவு. இத்துடன் என்னுடைய 2 சுற்றுகளை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பழமொழி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். விடுகதை அந்த மாதிரி.
புரியுது. கோஹோஸ்டா மாத்துறீங்களா? ஷேர் பண்ண முடியல. கொஞ்சம் இன்று இலக்கண ஆசான் இல்லாததால் சராமரியாக ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துகிறீர்கள். இன்று நான் இலக்கண ஆசானாக மாறப்போகிறேன். பழமொழி, நீலவால் குதிரையின் வால் ஓட ஓட குறையும், அது என்ன? யாராவது சொல்றீங்களா? ஜேபி. விடை பார்த்து விட்டேன். சத்தியமாக நான் அடுத்த கேள்வி எடுத்துக்கொள்கிறேன். இந்த பழமொழி எனக்கு தெரியாது. வேற யாராவது? இது பழமொழி அல்ல, அவர் கொடுத்தது விடுகதை. விடுகதை. பழமொழி விடுகதையா? விடுகதை. விடுகதை. ஊசி நூல் என்று பார்த்தேன், அதுதான் விடை என்று நினைக்கிறேன். தையல் ஊசியும் தையல் நூலும். ஊசியும் நூலும். நன்றி. முழு உலகமும் சுற்றி வரும், ஆனால் ஒரு மூலையிலேயே இருக்கும், அது என்ன? நிச்சயமாக அது அலைபேசி தான். ஒய்ஃபை. உலகமும் சுற்றி வரும், ஆனால் ஒரு மூலையிலேயே இருக்கும். சொல்றீங்களா? முழு உலகம் சுற்றி வரும் ஆனால் மூலையிலேயே இருக்கும். குடை. அஞ்சல் தலை. அஞ்சல் தலை. ஓ, இது இந்த படம் சொல்லக்கூடிய திருக்குறள் என்ன? யாராவது try கனி இருப்ப காய் கவர்ந்துற்று. முழு திருக்குறள் சொல்லுங்க. இனிய உளவாக இன்னாத குரல், இன்னாத குரல். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. That. இந்த பழமொழியோட உண்மையான பொருள் என்ன? அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான். தெரியுமா? எனக்கு தெரியவில்லை. இது வந்து இது அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பானாம். இதுதான் அது உண்மையான பழமொழியாம். அது வந்து Okay. மருவி மருவி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த டங் ட்விஸ்டர், நாப்புரட்டு யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் முயற்சி கிழட்டு செய்கிறேன். கிழவன் கொளுத்தும் வெயிலில் சடுகுடு விளையாட குடுகுடுவென ஓடி சடசனவென விழுந்தான். கிழட்டு கிழவன் கிழவன் கொளுத்தும் வெயிலில் கொளுத்தும் வெயிலில் சடுகுடு விளையாட குடுகுடுவென ஓடி சடசடவென விழுந்தான். இப்படி படிக்கணும் ஜேபி. கிழட்டு கிழவன் கொளுத்தும் வெயிலில் சடுகுடு விளையாட குடுகுடுவென ஓடி சடசடவென விழுந்தான். அம்மா படுத்திருக்க மகள் ஓடி திரிவாள், அது என்ன? அம்மா படுத்திருக்க மகள் ஓடித் திரிவாள். அம்மிக்குழல். அம்மிக்குழல். நன்றி. எங்க அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு, அது என்ன? சிவப்பு குளித்தால் கருப்பா? தண்ணி ஊற்றினா எது கருப்பாயிடும்? ரெட்டா இருக்கிறது. என்ன சொன்னீங்க ஜெபி? வித்யாலட்சுமி ஏதோ சொல்றாங்க. சொன்னீங்களா? அதாவது ஏதோ ஒரு காயா இருக்கும். இல்ல, குங்குமம் கருப்பாவது அடுப்பு தண்ணி கறி. ஊத்துனா. கறி. அடுப்பு கறியா? அருமை அருமை. படம் சொல்லும் திருக்குறள், இது என்ன திருக்குறள்? யாராவது ட்ரை பண்ணுவீங்களா? தொட்டனை
தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு தட்டனை தூரும் அறிவு. ஆ, சரி. அருமை ஜேபி. ஏதோ கேணி வந்துருச்சு, அந்த படத்துல தான் சொல்லிட்டேன் நான். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். இதோட உண்மையான பழமொழி என்ன? 1000 தடவை போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாங்கிறது தான் உண்மையான பழமொழி நினைக்கிறேன். 1000 முறை போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம். இந்த நாப்புரட்டு யாராவது முயற்சி செய்வீங்களா? சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி மாதிரி சுத்தும். ம். ஆகாரமாக எதையும் தந்தால் சாப்பிடுவேன், ஆனால் நீரை குடிக்க தந்தால் இறந்து விடுவேன். நான் யார்? டீ. என்னாச்சு? ஆமா, நெருப்பு. இது மேலிலும் துவாரம், கீழிலும் துவாரம், வலதிலும் துவாரம், இடத்திலும் துவாரம் இருந்தும் நீரை என்னுள் சேமித்து வைப்பேன். நான் யார்? கிணறா? என்னது? சுற்றி சுவர் இருக்கு. கிணறா? கிணறு அல்ல. அல்ல. இல்ல. பஞ்சு. படம் சொல்லும் திருக்குறள். பயன் தூக்கி தூக்கிலேறி பயன் தூக்கி பயன் தூக்கி ஏறி தூக்கிலேறி தூங்கு முதல் எப்படி பயன் என்று சொல்கிறீர்கள்? அது ஏதோ எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது? பெனிஃபிட் என்று Benefit. இருக்கிறது. ஓஹோ. அந்த சரியா? குறள் எனக்கு குறள் தெரியவில்லை. பயன் தூக்கி என்ற குறள் ஒன்று வரும், அதனால் சொன்னேன். பயன் தூக்கி நயன் தூக்கார் தெரியவில்லை எனக்கு. பயன் தூக்கார் செய்த பயன் உதவி நயன் தூக்கின் நன்மை நயன் கடலில் தூக்கின் பெரிது. ஓ, நயன்தார் ஆவாது. குறளை பிடித்து விட்டால், ஆனால் குறள் தெரியவில்லை எனக்கு. இந்த பயன் தூக்கார் செய்த உதவிக்கு ஒரு ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருந்தார். ஒரு பையன் கீழே விழுந்தா தூக்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. நயன் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா கடல்ல மாதிரி கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது அப்படின்றது. கண்டதை கற்றால் பண்டிதன் ஆவான். இதோட உண்மையான பொருள் என்ன? கண்டதை கற்றால் பண்டிதன் ஆவான். இதுக்கு பார்க்கிற உண்மையான பொருள். பொருட்கள்ல இருக்கிற எல்லாமே எல்லாமே பார்க்கிறதுல இருக்கிற பலவேறு விதங்கள்ல கலைகளை கற்றுக்கொண்டால் பண்டிதன் ஆவான். அதுவா? இதுல இது கற்க கசடர் அந்த பொருள்ல வருது. கண்டு அதை கற்றால், அதாவது தேர்ந்தெடுத்து நூல்களை கற்றால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. கண்டு அதனை கற்றால் பண்டிதன் ஆவான். கடலோரத்தில் அலை உருளுது பொருளுது தத்தளித்து தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது பொருளுது தத்தளிக்குது தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது தத்தளிக்குது தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது தத்தளிக்குது தாளம் போடுது. வெயிலில் மலரும் காற்றில் உலரும், அது என்ன? வெயிலில் மலரும் காற்றில் உலரும் வியர்வை. முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை எடுப்பான், அவன் யார்?
இது அந்த நெருஞ்சி நான் அதான் நினைச்சேன் ஏதோ முள்ளுன்னு. மின்சாரம். ஓ, உயிரை எடுப்பானால் அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கா? இல்ல, அவர் சம்சாரங்கிறதுக்கு பதிலா மின்சாரம். படம் சொல்லும் திருக்குறள். நண்பேண்டா. இது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. ஆமா. பார்த்தோம். இந்த நாப்புரட்டு. புட்டும் புது பொட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டைத்தா. ஸ்பீடா வேகமா சொல்லணும். புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை புட்டை கொட்டிட்டு கொட்டிட்டு தட்டைத்தா. தட்டைத்தா. புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டி தட்டைத்தா. புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டைத்தா. இது ஒரு செட்டோட முடிச்சு. ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பருக்கும் ஓய்வு இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் ஓட்டம் தான். அது என்ன? கடிகாரம். கடிகாரம். ஊருக்கெல்லாம் ஓய்வு கடிகாரம் ஓய்வில்லை. மூச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னதும் சரியான பதில் தான். அதுவும் சரியான பதில் தான். மூச்சு. வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை. அது என்ன? வழுக்கை பொக்கை. படம் சொல்லும் திருக்குறள். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. அருமை. இது தெரியாதவன் தமிழனே அல்ல. வாழைப்பழம் அழுவி நழுவி ஆழிக்குழியிலே கீழே விழுந்தது. வாழைப்பழம் அழுவி நழுவி ஆழக்குழியில் கீழே விழுந்தது. வாழைப்பழம் அழுவி நழுவி ஆழக்குழியில் கீழே விழுந்தது. இது வித்யாலட்சுமி இன்னொரு வாட்டி படிக்கணும். சரியில்லை. மீன் பிடிக்க தெரியாதாம் ஆனால் வலை பின்னுமானாம். அவன் யார்? கொசு வலை செய்பவரா? சிலம்பி. மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டிருப்பான் சாமி அல்ல. அவன் யார்? அணில். படம் சொல்லும் திருக்குறள். உலகு என்று முடியும் திருக்குறள் என்று நினைக்கிறேன். தொழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். களவும் கற்று மர. களவும் கத்தும் மர. களவுன்னா திருடுறது, கத்துன்னா பொய் சொல்றது. ரெண்டுத்தையும் மரம்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஆமா, களவும் கத்து மர ரெண்டும். சரிங்க, அவ்வளவுதான். நன்றி. இந்த கூட்டமும் சிறப்பாக நம்ம அருமை 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 அஜித். சுவாரஸ்யமாக இருந்தது. மிக்க நன்றி. யார் வெற்றி கோப்பை அறிவிப்பாளர்? அவர்களுக்கு ஓட்டை செலுத்தி விடலாம். இன்று அனைவருமே வெற்றியாளர்கள் என்று அறிவித்து விடுவோம். மிகச்சிறப்பு. மிகச்சிறப்பான பேச்சு. அனைவரின் பேச்சும், அதுவும் சிறப்பம்சமாக அஜித் தயாரித்து வந்த அந்த படங்களும் பழமொழிகளும் புதுமொழிகளும் அருமையாக இருந்தது. அதனால் அனைவருமே வெற்றியாளர்களாக, வித்தியாசமாக வித்யாலட்சுமி அவர்கள் தொலைபேசியில் இன்று தொடர்பு கொண்டிருப்பதால் அவரும் வெற்றி பெறுகிறார். அனைவருமே வெற்றி பெறுவதாக அறிவித்து விடலாம் என்று நினைக்கிறேன். தலைவர் என்ன சொல்ல? அனைவருமே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். மற்றும் நேரம் இருந்தால் நான் இன்னும் நடத்துங்கள். உங்களுக்கு இல்லாததா?
வாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே. உங்கள் அலைபேசியில் அலைவரிசை இருக்கிறதா? நேரம் இருக்கிறது. பேசுவது ஒளி வருகின்றது அல்லவா? இருக்கிறது. இன்றைய தலைப்பு நாடு. நாடு 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 ம். அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. சரி, நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு நாடு, ஆனால் பார்க்க விரும்பும் ஒரு நாடு, மிக சிறந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். நீங்கள் செல்ல விரும்பி பார்க்க விரும்பும் நாடு எது? ஜெயபிரகாஷ். 2 நாடுகள் நான் பார்க்க விரும்புகிறேன். ஒன்று பிரேசில். அந்த அமேசான் ஆ, அமேசான் ரிவர் என்று அமேசான் நதியில் வந்து படகு சவாரி, அதாவது குரூஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதில் செல்ல வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஆசை. அதை த பயணத்திற்கு திட்டமிட்டேன். கடைசியில் செல்ல முடியவில்லை. அங்கு சென்று அந்த மர வீடுகள் என்று சொல்லுவார்கள். அ க காட்டில் மர வீடுகளில் தங்கி ஒரு நாள் தங்க வேண்டும் என்று அ ஆசை. அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. எப்பொழுது நிறைவேறும் என்று தெரியவில்லை. கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று நினைக்கிறேன். இன்னொரு நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும் என்று நினைப்பது பாகிஸ்தான். எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள், ஏன் பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என்று. ஏதோ வந்து நாம் வந்து எதிரி நாடாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, அங்கு இருப்பவர்களும் மனிதர்கள் தான். அங்கு இருப்பவர்கள் மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம் இந்தியர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், ஆஹ், அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான். நமக்கு இருக்கும் ஒரே மாதிரியான உணர்வு தான் அவர்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடிவிட்டு வர வேண்டும். அங்கும் இருக்கும் சுற்றுலா தலங்களை எல்லாம் தரிசிக்க வேண்டும் என்று எனக்கு மிக மிக ஆவல். இந்த 2 நாடுகள் தான் என்னுடைய பக்கெட் லிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதில் இருக்கிறது. செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி. சிறப்பு ஜெயபிரகாஷ் அவர்களே. முதலாவதாக மோகன்ராஜ் சொன்னது போல், இலக்கண ஆசான் இல்லை என்ற தைரியத்தில் அனைவரும் ஆங்கில சொற்களை அள்ளி வீசுகின்றீர்கள். பக்கெட் லிஸ்ட் என்பதை வாளி பட்டியல் என்று அழகாக சொல்லலாம். மிக சிறப்பு. உங்களுடைய கருத்து சிறப்பாக இருந்தது. எப்பொழுதுமே ஜெயபிரகாஷ் வித்தியாசமாக நகைச்சுவையாக சிந்திப்பார். உண்மையிலேயே பாகிஸ்தான் நம்மை எதிரி நாடாக அந்த மக்களும் கருதவில்லை, நாமும் பாகிஸ்தானை எதிரி நாடாக கருதவில்லை. இதை ஒரு அழகான ஹிந்தி திரைப்படத்தில் எடுத்திருப்பார்கள். வீர் ஜாரா என்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தில் இந்தியாவில் விமானப்படையில் பணிபுரியும் அந்த கதாநாயகனும் பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு பெண்ணும் காதலித்து அந்த கதையை விஜயலட்சுமி துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். எதிர்பாராவிதமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. வந்துவிட்டார். இணைப்பில் இடையூறு ஏற்பட்டதற்கு நான் பொறுப்பல்ல. ஆனாலும் கூட்டத்தில் இருப்பதால் மன்னித்துக் கொள்ளவும். பாகிஸ்தான் மக்களும் நம்மை எதிரிகளாக நினைப்பவர்கள் அல்ல. அந்த கருத்தை சிறப்பாக எடுத்துக்கொள்கின்றீர்கள். நான் அடுத்த வினாவிற்கு சென்று விட்டேன். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நாடு என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் அழகாக சொல்வார். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ற நாட்டிற்கு இவ் 5 என்று. நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், செல்வம் இருக்க வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதுபோல 5 சிறப்பு அம்சங்களை ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வார். உங்களுடைய கருத்தில் ஒரு நாட்டில் என்னவெல்லாம் இருந்தால் அது ஒரு சிறந்த நாடாக இருக்கும்? கேள்வி யாருக்கு என்று சொல்லவில்லையே. மறுபடியும் சென்று விட்டார்.
அஜித் அவர்களே, வினா உங்களுக்கு கேட்டதா? கேட்டேன் கேட்டேன். என்னை என்னிடம் அந்த கேள்வியை கேட்டால், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உதாரணமாக ஜப்பானை சில காரணங்களுக்காக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கு குழந்தைகள் 5, 6 வயது வரை அவர்களுக்கு முதலில் படி முதலில் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் மற்றபடி குழந்தைகளுடன் ஒன்றாக விளையாடுவது, ஒன்றாக கலந்து கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பார்கள் என்றும், அதேபோல் அவர்கள் உடற்பயிற்சிக்கு ஆஹ், உடற்பயிற்சி போன்ற முக்கியமான தேவையான விஷயங்களை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் ரொம்ப முக்கியமாக கருதுகிறார்கள். அதேபோல் உணவு பழக்க வழக்கங்களிலும் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எப்படி நல்ல உணவுகளை பகுத்தாய்ந்து சாப்பிட வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, அவர்கள் எவ்வளவு துயரம் இருந்தாலும், ஜப்பான் அடிக்கடி வந்து ஆழிப்பேரலைகளால் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து உடனடியாக அவர்கள் மீண்டு வந்து தன்னுடைய சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். அதேபோல் எங்கு அவர்கள் பயணம் செய்தாலும் தொடர் வண்டியிலேயோ வாகனங்களிலோ பயணம் செய்யும் போது எல்லோரும் புத்தகத்தை படிக்கும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரியான பழக்கங்களை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போதுதான் அந்த குழந்தைகள் வளரும் போது நல்ல குழந்தைகளாக வருவார்கள். நாடும் அந்த நல்ல குழந்தைகள் எதிர்கால குழந்தைகள் வரும்போது தான் நாடு நன்றாக இருக்கும். அந்த அத்தனை பழக்கத்தையும் அவர்கள் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை அது போன்ற பழக்கம் இருந்தால் நன்றாக இருக்கும். நன்றி வித்யாலட்சுமி அவர்கள். வித்யாலட்சுமி நிழலாக இருக்கிறார், நிஜமாக இல்லை. தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று சென்று வந்து கொண்டிருக்கிறார். நேரம் 10 மணி ஆகிவிட்டது. எல்லோருக்கும் ஒத்துக்கொண்டால் முடித்துக் கொள்ளலாம் என்றும் நினைக்கிறேன். 10 தொடவிருக்கிறது, முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் ஆமோதிக்கிறேன். சரி, அப்போ முடித்துக் கொள்ளலாம். நன்றி. அடுத்த கூட்டத்தில் சந்திக்கலாம். அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி. அடுத்த கூட்டம் வரை ஒத்தி வைக்கிறீர்களா அஜித் அவர்களே? கூட்டத்தை வித்யா வந்துட்டீங்களா? இன்னும் நிழலாகத்தான் இருக்கிறார். நிழல் நிஜமாகுமா என்று தெரியவில்லை. நான் பதிவை நிறுத்தி விடுகிறேன்.